ஏன்னா கமலஹாசன் ரசிகர் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் படத்தில் நடிச்சவரே அவர் படத்தை திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால கமலஹாசன் ரசிகரை பத்தி ஏன்னா விஜயகாந்த் ஐயாவோட ரசிகர்கள் என்பவர்கள் கீழ்மட்டத்திலிருந்து வந்தவங்க. அவர்கள் உண்மையிலேயே திரைக்கும் தரைக்கும் வித்தியாசம் தெரியாம யாரை நல்லவேன்னு தெரியாம இருந்தவங்க. ஆனா கமலஹாசனோட ரசிகர்கள் அப்படி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பச்சை மயில கையெழுத்து போடுற அதிகாரிகள்லாம் நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த அவங்கெல்லாம் உண்மையிலேயே அவங்கள மரியாதை பேசக்கூடாது, போட உடனே பேசணும். அதற்கு தான் அவங்க தகுதியான நபர்கள். பச்சை இங்கில் அதாவது பச்சை மயில கையெழுத்து போறது கெஜெட்டட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அந்த லெவல்ல இருந்த அதிகாரிகள் கூட முழுக்க மிகப்பெரிய மாற்றுன்னு சொல்லிட்டு கமலஹாசன் பின்னாடி போனாங்க. எனக்கு அதுதாங்க மிகப்பெரிய ஆச்சரியமே. படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் பழமொழி பார்த்துருக்கீங்க. உண்மையிலே நேரடியாக பார்த்ததுன்னா கமலஹாசன் கட்சியில் இருந்த எல்லா பேரும் ரிட்டையர்மெண்ட் இன்ஸ்பெக்டர் கமலஹாசன் கட்சி, ரிட்டையர்மெண்ட் தாசில்தார் கமலஹாசன் கட்சி, ரிட்டையர்மெண்ட் IAS IPS இருக்கிற எல்லா அரசு அதிகாரிகளும் கமலஹாசன் முன்னாடி போனா. ஏன் போனா எதுக்கு போனா தெரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வந்துடாதீங்க எங்க கட்சியை பக்கம். விஜயகாந்த் ரசிகர்களையும் விஜய் ரசிகர்களையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா அடிப்படையில் நல்லவன். உண்மையிலே அவனுக்கு வந்து படிப்பறி கூட எங்க அண்ணன் கேமராமேன் மாதிரி 10வது காப்பரிச்சா கூட இருக்கலாம். உண்டாலையான எங்க அண்ணன் கலையரசன் மாதிரி 10வது காப்பரிச்சா கூட இருக்கலாம். ஆனால் அவன் நல்லவன். அதே ஒருத்தனை விசுவாசமா இருந்தான், ஒருத்தனுக்கு விசுவாசமா இருந்தான், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போய் நின்றான். மாற்று கருத்துல இப்பவும் விஜய் ரசிகர்கள் நல்லவர்கள் பாதி பேர் இருக்கான், அவனுக்கு வேட்பாளர்களா இல்ல. அது ஒரு பக்கம். அப்ப நாங்க சொல்ல வர்றது கமலஹாசன் ரசிகர்கள் தயவு செஞ்சு எங்க கட்சியை பக்கம் வராதிங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சவன், தெரியாட்டி கூட பரவாயில்ல. நான் படிச்சவங்களை பார்த்தா முதல்ல எனக்கு ரொம்ப மரியாதையா இருந்துச்சு. ஏன்னா நானும் படிச்சுட்டு வந்ததுனால படித்தவர்கள் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. என்னைக்கு கமலஹாசன் பட்சியில் இம்புட்டு படிச்சவன் போனானோ, ஏன்னா நம்ம கான்டாக்ட்ல இருக்கேன் எதை இப்ப விசில் சீன் வைக்கிறேன்னு பாக்குறோம். அப்ப கமலஹாசன் ஆரம்பிக்கல அந்த ப்ரொஃபைல் பிக்சரா பெருசா பாக்குறதுக்கான வாய்ப்புகள், இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறதெல்லாம் பெருசா அப்ப பார்க்க முடியல. ஆனா அந்த கமலஹாசன் கட்சியில இருந்தவனை பூரா நான் பாக்குறேன். அரசியல்னாலே மிகப்பெரிய ஐயக்கத்தனம், அரசியல்னாலே அநியாயத்தை முடிச்சவங்க, அரசியல்னாலே சாக்கடை அப்படின்னு சொல்லி அந்த கமலஹாசன் ரசிகர்கள் இன்னைக்கு பேசுறாங்க. ஆனா உண்மையிலே அவன் அயோக்கிய, இந்த அரசியலே அயோக்கியத்தனமா மாற்றியது கமலஹாசன் ரசிகர்கள். ஆகவே கமலஹாசன் ரசிகர்கள் எங்களுக்கு வர வேண்டாம். விஜயகாந்த் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி. நீங்கள் செய்ய வேண்டிய சேவை நாம் தமிழர் கட்சியில இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா அந்த சேவைக்கும் ஒரு மரியாதை இருக்கு, உங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கு.